கற்பனை பண்ணி பாருங்க, கொளுத்துற வெயில்ல நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமா, இல்லனா நண்பர்களோடு ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கூட வச்சுக்கலாம். கரெக்ட். அப்போ உங்களுக்கு பயங்கரமா வேர்க்குது, சட்டை முழுசும் ஈரம். அப்பாடா, உடம்பு நல்லா வேர்க்குது, அதனால ஹீட் ஆகாம கூல் ஆயிடும் அப்படின்னு நீங்க ரொம்ப நிம்மதியா நினைக்கிறீங்க. ஆனா ஆக்சுவலா அது ஒரு பெரிய தப்பு. அந்த வேர்வை உங்களை காப்பாத்துற விஷயம் கிடையாது. ஆமா, அது உங்க உள்ளுறுப்புகள் இன்னும் சில நிமிஷங்கள்ல மொத்தமா செயலிழக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அபாய அலாரம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கண்டிப்பா பலரும் இத நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த ஈரமான தோலோடவே ஒரு கட்டத்துல நீங்க சுருண்டு விழ வாய்ப்பிருக்கு. இந்த அதீத வெப்பம் உங்க உடம்புக்குள்ள, குறிப்பா மிக ஆழமா என்ன வகையான வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுத்துதுன்னு நீங்க எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. நம்ம எப்போதுமே வெயில ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறோம். கொஞ்சம் தண்ணி குடிச்சா சரியாயிடும் அப்படிங்கிற மனநிலையில தான் பலரும் இருக்காங்க. அது உண்மைதான். ஆனா நீங்க இப்ப கேட்ட கேள்வி மிக முக்கியமானது. நம்ம உடம்போட தெர்மோ ரெகுலேஷன், அதாவது வெப்பநிலைய சீரா வச்சிருக்கிற அமைப்பு தோல்வி அடையும் போது அது எவ்வளோ வேகமா ஒரு உயிரை பறிக்கிற மெடிக்கல் எமர்ஜென்சியா மாறுதுன்னு பலருக்கும் தெரியறதில்ல. அதனால தான் இன்று இந்த டீப் டைவ் ரொம்பவே முக்கியமானது. இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய மருத்துவ அறிக்கைகள், உலகளாவிய ஆராய்ச்சி கட்டுரைகள், அப்புறம் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையோட சமீபத்திய வழிகாட்டுதல்கள்னு நிறைய சோர்சஸ் இருக்கு. ஆமா, இந்த தரவுகளை எல்லாம் ஒன்னா இணைச்சு பார்க்கும்போது வெப்பம் நம்ம உடம்ப எப்படி உள்ளுக்குள்ள இருந்து சிதைக்குது அப்படிங்கறதோட முழு பரிமாணமும் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. அதனால நம்ம மிஷன் என்னன்னா, வெயில்ல நடக்கும்போது ஏற்படுற சாதாரண சோர்வுக்கும் உறுப்புகள் செயலிழக்கிற அந்த கொடூரமான வெப்ப பக்கவாதம், அதாவது ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்க போறோம். உடம்புக்குள்ள அந்த மெல்லிய கோடு எப்போ எப்படி தாண்டப்படுதுன்னு இன்னைக்கு ஆழமா அலச போறோம். கண்டிப்பா இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல இப்ப இந்த ஹீட் எக்ஸாக்ஷன், அதாவது சாதாரண வெப்ப சோர்வுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒண்ணுதானா? இல்ல, இத நம்ம ஒரு தொடர்ச்சியான ஸ்பெக்ட்ரமா தான் பார்க்கணும். ஆரம்ப நிலை அப்படிங்கிறது ஹீட் எக்ஸாஷன். இது ஒரு மிதமான நிலை. ஓகே, மிதமான நிலைனா உடம்புல என்ன நடக்கும்? நீங்க வெயில்ல இருக்கும்போது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கலன்னா இந்த நிலை வரும். நம்ம உடம்போட இயல்பான வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். ஆனா இந்த ஹீட் எக்ஸாஷன் நிலையில உடல் வெப்பநிலை 37 இருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும். அதாவது 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போகும் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த நிலையில உங்களுக்கு அதிக வியர்வை இருக்கும், தசைப்பிடிப்பு அதாவது ஹீட் கிராம்ப்ஸ் வரும், அப்புறம் தலைவலி, மயக்கம், அதீத தாகம் இதெல்லாம் இருக்கும். அப்போ உடம்பு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அர்த்தம். ஆனா இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நிலையில உங்க உடம்பு இன்னும் போராடிட்டு தான் இருக்கு. மூளை சீரா வேலை செய்யுது. எப்படியாவது உடம்ப குளிர்விக்க வியர்வை சுரப்பிகள் ஓவர் டைம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஓகே, அப்போ உடம்போட கூலிங் சிஸ்டம் இன்னும் உயிரோடு தான் இருக்கு, ஆனா ரொம்ப திணறுது, அப்படிதானே? கரெக்டா புடிச்சிங்க. ஆனா அந்த கூலிங் சிஸ்டம் முழுவதுமா தோத்து போற அந்த புள்ளி தான் ஹீட் ஸ்ட்ரோக். இது ஒரு முழுமையான மெடிக்கல் எமர்ஜென்சி. மெடிக்கல் எமர்ஜென்சினா சும்மா மயங்கி விடுறது இல்லையா? இல்லவே இல்ல. இங்க உடம்போட வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டிடுது. உடம்பால தான் வெப்பநிலைய தானே கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக்ல ஆக்சுவலா 2 முக்கிய வகைகள் இருக்கு. 2 வகையா? அது என்னென்ன? ஒன்னு கிளாசிக் அல்லது நான் எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். இது அதிக வெப்பமான சூழல்ல எந்த வேலையும் செய்யாம சும்மா இருந்தா கூட நீண்ட நேரம் அங்கேயே இருக்கிறதால ஏற்படும். குறிப்பா பாத்தீங்கன்னா முதியவர்கள் மற்றும் குழந்தைங்களை இது அதிகம் தாக்குது. சரி, அப்போ ரெண்டாவது வகை? ரெண்டாவது எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். இது வெயில்ல கடுமையான உடல் உழைப்பு அல்லது உடற்பயிற்சி செய்யற ஆரோக்கியமான இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், அப்புறம் கட்டுமான தொழிலாளர்களை தாக்குது. ஒரு நிமிஷம், இப்ப இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க. ஒரு காரை வெயில்ல அப்படியே நிறுத்தி வச்சிருக்கோம். அதோட கேபின் உள்ளே எந்த ஏசியும் இல்லாம அதுவாகவே சூடாகி உள்ளே இருக்கிறவங்கள பாதிப்பது முதல் வகை, அதாவது கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக். ஆமா, கரெக்டான உதாரணம். அப்போ ரெண்டாவது, அதே காரை கொளுத்துற வெயில்ல எந்த பிரேக்கும் இல்லாம அதிக வேகத்துல தொடர்ந்து ஓட்டிக்கிட்டே இருந்தா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி புகை வருமே, அது எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக். நான் சொல்றது பொருந்துதா? மிக அருமையான ஒப்பீடு. அது இன்னும் கொஞ்சம் விரிவாக்கலாம். அந்த காரோட என்ஜின் ஓவர் ஹீட் ஆகாம தடுக்க ஒரு ரேடியேட்டர் இருக்கும் இல்லையா? நம்ம உடம்போட ரேடியேட்டர் தான் வியர்வை. வியர்வை தான் ரேடியேட்டர். சரி, இங்க ஒரு மிக முக்கியமான பலரையும் குழப்பக்கூடிய ஒரு வேறுபாடு இருக்கு.
கிளாசிக் ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது உடம்போட ரேடியேட்டர் மொத்தமா செயலிழந்துடும். அதாவது வியர்க்கிற திறன் முற்றிலுமா நின்னுடும். ஓ, வியர்க்கவே வியர்க்காதா? ஆமா, இத மருத்துவத்துல அன்ஹைட்ரோசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த நோயாளியோட தோலை தொட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப வறண்டு நெருப்பு போல சூடா இருக்கும். ஆனா நீங்க எக்ஸர்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கிற ஒருத்தரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து வியர்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க தோல் ஈரமாமே இருக்கும். இருங்க, தோல் ஈரமா வியர்த்துக்கிட்டே இருக்கும்போதே ஒருத்தருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருமா? வியர்த்தாலே உடம்பு கூல் ஆகுதுன்னு தானே அர்த்தம்? இது எனக்கு சுத்தமா புரியலையே. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. பல நேரங்கள்ல விளையாடும் போதோ இல்ல வேலை செய்யும் போதோ ஒருத்தர் மயங்கி விழுந்தா தோல் நல்லா ஈரமா தான் இருக்கு, வியர்க்குது. அதனால இது ஹீட் ஸ்ட்ரோக் கிடையாது, சாதாரண டயர்ட்னஸ் தான்னு கூட இருக்கிறவங்க தப்பா நினைச்சிடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வேற ஏதோ நடக்குது இல்லையா? கண்டிப்பா. உண்மை என்னன்னா உடம்போட உள்புற வெப்பநிலை 40 டிகிரிய தாண்டி உறுப்புகள் வெந்துகிட்டு இருக்கும். வெளியில இருக்கிற வியர்வை ஒரு பழுதான என்ஜின்ல இருந்து வழியில கூலண்ட் மாதிரி தான். அது வேலை செய்யலன்னு அர்த்தம். வாவ், இது உண்மையிலே ஒரு பயங்கரமான எச்சரிக்கை. நீங்க வெயில்ல விளையாடும்போது வியர்த்துக்கிட்டு இருந்தாலும் அது ஹீட் ஸ்ட்ரோக்கா இருக்கலாம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஆமா, அதனால தான் இத விழிப்புணர்வோட பார்க்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த உடல் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது உடம்புக்குள்ள, அதாவது இருதயத்திலேயோ மூளையிலேயோ என்ன நடக்குது? நான் படிச்ச ஆதாரங்கள்ல இது நேரடியா நரம்பு மண்டலத்தை, அதாவது மூளைய பாதிக்குதுன்னு போட்டிருந்தது. ஆமா, அது ரொம்ப கரெக்ட். இவ்ளோ சூடாகும்போது மற்ற உறுப்புகளை விட மூளை ஏன் முதல்ல அடி வாங்குது? இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான உயிரியல் நிகழ்வு. உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். நீங்க ஒரு முட்டையை எடுத்து சூடான தவால உடைச்சு ஊத்துனா என்ன ஆகும்? முட்டையோட வெளிப்படையான திரவம் உடனே வெள்ளையா ஒரு மாதிரி திடமா மாறும். எக்ஸாக்ட்லி. அதுக்கு பேரு தான் புரதச் சிதைவு, அதாவது புரோட்டீன் டீநேச்சுரேஷன். வெப்பம் ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டும் போது புரதங்கள் அதோட இயற்கையான வடிவத்தை இழந்து சுருண்டுடும். நம்ம மூளை செல்கள் அதிகப்படியான புரதங்களால் ஆனது. ஓ, அப்போ உடம்பு சூடாகும்போது கேட்கறதுக்கே பதைபதிப்பா இருக்கே. மூளையோட செல்கள் உருகத் தொடங்குதுன்னு சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். இந்த புரோட்டீன் சிதைவு ஏற்படும் போது மூளையோட நரம்பு இணைப்புகள் துண்டிக்கப்படுது. அதனால தான் ஹீட் ஸ்ட்ரோக் வந்த நோயாளிக்கு முதல்ல கடுமையான குழப்பம் வரும். அவங்க யாரு, எங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அதனாலதான் மயக்கம், குழப்பம் எல்லாம் வருது. ஆமா. அடுத்தபடியா மூளை அலைகள்ல ஷார்ட் சர்க்யூட் போல ஏற்பட்டு வலிப்பு, அதாவது சீஜர்ஸ் வரும். நிலைமை மோசமானா அவங்க கோமா நிலைக்கு போயிடுவாங்க. இது ஒரு பக்கம். அப்போ இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த அதிக வெப்பத்தை வெளியேத்துறதுக்காக உடம்பு தன்னுடைய இரத்த நாளங்கள் அனைத்தையும் விரிவடைய செய்யும். இத வாசோடைலேஷன்னு சொல்லுவாங்க. தோலுக்கு பக்கத்துல ரத்தத்தை கொண்டு வந்து குளிர்விக்கலான்னு உடம்பு பண்ற ஒரு அவநம்பிக்கையான முயற்சி இது. ஓ, இப்படி ரத்த நாளங்கள் எல்லாம் விரிவடையறதால ரத்த அழுத்தம் குறைஞ்சிடுமா? பிபி டிராப் ஆகுமா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லா ரத்தமும் உடம்போட வெளிப்பகுதிக்கும் கால்களுக்கும் போயிடுறதால மூளைக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் கணிசமா குறைஞ்சிரும். ரத்தம் இல்ல, ஆக்சிஜன் இல்ல, கூடவே அதிக வெப்பம் மூளை செல்களை சிதைக்குது. இந்த இரட்டை தாக்குதல்னால தான் மூளை முதல்ல செயலிழக்குது இல்லையா? ஆமா, துல்லியமா சொன்னீங்க. அப்படியானா ஒருத்தருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கான்னு டாக்டர்கள் எப்படி உறுதி செய்யறாங்க? சாதாரண தெர்மாமீட்டரை வாயில வச்சு பார்த்தா தெரிஞ்சிடுமா? நிச்சயமா தெரியாது. அதுதான் அடுத்த சிக்கல். வாய் அல்லது அக்கல்ல வைக்கப்படுற சாதாரண தெர்மாமீட்டர்கள் உடம்போட வெளிப்புற வெப்பநிலையை மட்டுமே காட்டும். உடம்போட உள்ளுறுப்புகள் எவ்ளோ சூடா இருக்கு அப்படிங்கிற கோர் டெம்பரேச்சர் நமக்கு துல்லியமா தெரியணும். மருத்துவ பரிசோதனையில அதை அளவிட மலக்குடல் வெப்பநிலை, அதாவது ரெக்டல் டெம்பரேச்சர் மூலமா அளவிடுறது தான் மிக துல்லியமான முறை. முக்கிய உடல் அளவீடுகளை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இதயம் ரத்தத்தை மூளைக்கு அனுப்ப போராடுறதால மிக வேகமா துடிக்கும். இத டாக்கிகார்டியான்னு சொல்வோம். ஓ, மூச்சு கூட வேகமா விடுவாங்களே. ஆமா, ஆக்சிஜன் பற்றாக்குறையால மிக வேகமா மூச்சு விடுவாங்க. இது டாக்கிப்னியா. அப்புறம் நீங்க சொன்னது போல ரத்த அழுத்தம் மிக குறைவா இருக்கும், அதாவது ஹைப்போடென்ஷன். இப்போ இந்த அறிகுறிகளோட நினைவிழந்து ஒருத்தர் ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து எமர்ஜென்சில இறக்குறாங்கன்னு வச்சுப்போம். மருத்துவமனைக்கு போன உடனே என்னென்ன பரிசோதனைகள் செய்வாங்க? நம்ம கொடுத்த ஆதாரங்கள்ல சில மெடிக்கல் டெஸ்ட்கள் பத்தி போட்டிருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கே பயமா இருக்கு. மருத்துவமனையில ரத்த பரிசோதனைகள் எடுக்கும்போது உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய போர் நடந்து முடிஞ்சதுக்கான சுவடுகள் ரத்தத்துல அப்பட்டமா தெரியும். அவங்க முதல்ல கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதாவது சிபிசி டெஸ்ட் எடுப்பாங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா
நோய் தொற்றுக்கு எதிரா போராடுற வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை சுமார் 40,000 வரை அதிகரிச்சிருக்கும். ஒரு நிமிஷம், வெள்ளை அணுக்கள்னா இன்ஃபெக்ஷன், அதாவது பாக்டீரியா அல்லது வைரஸ் காய்ச்சல் வந்தாதானே உயரும். வெயிலுக்கும் வெள்ளை அணுக்களுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் நம்ம உடம்போட விசித்திரம். வெப்பத்தால உடல் செல்கள் கருகி சிதையத் தொடங்கும்போது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலம் அதை பார்த்து பயந்து போய் உடம்புல ஏதோ பெரிய தொற்று கிருமி புகுந்துடுச்சுன்னு தப்பு கணக்கு போடுது. ஓ, அதனாலதான் அந்த கவுண்ட் ஏறுது. ஆமா, இதனால உடல் முழுவதும் ஒரு தீவிரமான வீக்கம், அதாவது சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. அடுத்ததா கல்லீரல் செயல்பாட்டை அறிய LFT பரிசோதனை செய்வாங்க. கல்லீரல் இதுல எப்படி பாதிக்கும்? நமது கல்லீரல் செல்கள் கிட்டத்தட்ட கெமிக்கல் ஃபேக்டரிகள் மாதிரி. வெப்ப பக்கவாதத்தால இந்த செல்கள் நேரடியா வெந்து உடைஞ்சு சிதறும். அதுக்குள்ள இருக்கிற AST மற்றும் ALT எனப்படும் என்சைம்கள் ரத்தத்துல கலக்கும். இது நார்மலா எவ்வளவு இருக்கணும்? வழக்கமா இதோட அளவு 30 அல்லது 40க்குள்ள தான் இருக்கணும். ஆனா ஹீட் ஸ்ட்ரோக் நோயாளிக்கு இது ஆயிரக்கணக்கில் உயரும். சில மணி நேரங்கள்லயே மஞ்சள் காமால வந்து கல்லீரல் மொத்தமா செயலிழந்துடும். கல்லீரல் மட்டும் இல்ல, தசைகளும் சிறுநீரகமும் கூட ஏதோ ஒரு சங்கிலித் தொடர் விளைவுல மாட்டிக்கொள்ளணும்னு நான் அந்த ரிப்போர்ட்ல படிச்சேன். அதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா? அது ஒரு மிக பயங்கரமான மெடிக்கல் கண்டிஷன். அத ராப்டோமயோலிசிஸ்னு சொல்லுவாங்க. குறிப்பா அந்த எக்ஸெப்ஷனல் ஹீட் ஸ்ட்ரோக் இருக்கே, வெயில்ல ஓடும்போதோ கடினமான வேலை செய்யும் போதோ வருவது. அதுல அதீத வெப்பமும் உழைப்பும் சேர்ந்து உங்க உடம்போட தசைநார்களை அப்படியே உருக்கி சிதைச்சிடும். இதுதான் ராப்டோமயோலிசிஸ் என்கிறோம். என்னது, தசைகள் உருகுமா? ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி சொல்றீங்களே. நம்புவதற்கு கடினமா இருந்தாலும் அதுதான் உண்மை. தசைகள் சிதைவதை கண்டறிய CPK, அதாவது கிரியேட்டின் கைனேஸ் என்ற டெஸ்ட் செய்வாங்க. சரி, தசைகள் சிதைந்தா என்ன ஆகும்னு கேக்குறீங்களா? ஆமா, அதனால கிட்னிக்கு என்ன பிரச்சனை? தசை செல்களுக்குள்ள மயோகுளோபின் என்ற ஒரு புரதம் இருக்கும். தசைகள் சிதையும் போது இது ரத்தத்துல பெருக்கெடுத்து ஓடும். இந்த ரத்தம் சிறுநீரகத்துக்கு போய் வடிகட்டப்படும் போது இந்த மயோகுளோபின் புரதம் சிறுநீரகத்தோட மிக நுண்ணிய ஃபில்டர்களை அப்படியே அடைச்சுக்கும். ஓ, ஒரு பெரிய கல்லு போய் பைப்பை அடைக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு பெரிய கல் சென்று வாஷ் பேசின் பைப்பை அடைப்பது போலதான் இது. இதனால அடுத்த சில மணி நேரங்கள்ல சிறுநீரகங்கள் வேலை செய்வதை நிறுத்திடும். இத அக்யூட் கிட்னி இன்ஜுரி, AKI அப்படின்னு சொல்றோம். ஓ மை காட். தாகம், மயக்கம்னு சாதாரணமா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் வெறும் வெப்பத்தால தசைகளை உருக்கி அது போய் கிட்னியை பிளாக் பண்ணி, இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட ஒரு மரண வலை போல இருக்கே. இது மட்டும்தானா, இல்ல இன்னும் ஏதாவது சிக்கல் இருக்கா? எலக்ட்ரோலைட்ஸ், அதாவது மின் பகுளிகளின் குழப்பம்தான் அடுத்த பெரிய சிக்கல். அதுல என்ன நடக்கும்? தசைகள் சிதைவதால தசை செல்களுக்குள்ள அடங்கியிருக்கிற பொட்டாசியம் மொத்தமா ரத்தத்துல கலக்குது. ஆரம்பத்துல அவங்க நிறைய வியர்த்திருக்கிறதால வியர்வை மூலம் பொட்டாசியம் உடலை விட்டு வெளியேறி ரத்தத்துல பொட்டாசியம் அளவு குறைஞ்சிருக்கும். ஓகே. ஆனா தசைகள் உடைய ஆரம்பிச்ச உடனே ரத்தத்துல பொட்டாசியம் அளவு திடீரென அபாயகரமான அளவுக்கு அதிகரிக்கும். அதே போல கடும் நீரிழப்பால ரத்தத்துல சோடியம் உப்போட அளவு அதிகரிக்கும். இந்த எலக்ட்ரோலைட் மாறுபாடுகள், குறிப்பா பொட்டாசியம் ஏற்ற இறக்கங்கள், நேரடியா இதயத்தோட மின்சார அமைப்பையே தாக்கும். இதனால ஹார்ட் பீட் மாறுமா? ஆமா, இதனால இதய துடிப்பின் தாளம் முற்றிலுமா மாறும். இத அரித்மியான்னு சொல்வோம். அதனால உடனே ECG எடுத்து பாப்பாங்க. மூளையே கல்லீரல், சிறுநீரகம், இதயம்னு ஒட்டுமொத்த உடலையும் இந்த வெப்பம் செயலிழக்க செய்யுது. இது தவிர இரத்தம் உறைவதுல கூட பிரச்சனை வரும்னு நீங்க கொடுத்த குறிப்புகள் இருந்தது. ஆமா, அது மிக மோசமான கட்டம். அந்த நிலைய DIC அப்படின்னு சொல்வாங்க. அதீத வெப்பம் என்ன செய்யும்னா, நம்ம இரத்த நாளங்களோட உட்புற சுவர்ல உள்ள எண்டோதீலியல் செல்களை சிதைச்சிடும். அப்போ ரத்தம் உறையிற அமைப்பு குழம்பிடுமா? கரெக்ட். இத பார்த்த உடனே உடம்போட இரத்தம் உறைதல் அமைப்பு குழம்பும் அடைந்து உடல் முழுவதும் உள்ள இரத்த நாளங்களுக்குள்ள தேவையற்ற சிறு சிறு இரத்த கட்டிகளை உருவாக்கும். இதனால உடம்போட இரத்தம் உறைய வைக்கிற சக்தி மொத்தமா தீர்ந்து போயிடும். ஐயோ, அப்ப அதோட விளைவு அடுத்த சில நிமிஷங்கள்ல உடம்போட ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் தானாகவே இரத்த கசிவு ஏற்பட தொடங்கும். இரத்தம் ஒரே நேரத்துல கட்டியாகவும் உறைந்து அதே நேரத்துல இரத்த கசிவும் ஏற்படுற ஒரு முரண்பாடான நிலை இது. கேட்கும் போதே உடல் சிலிர்க்கிறது.
வெயில் இவ்ளோ ஆபத்தானதா? சரி, யாரெல்லாம் இதனால அதிகம் பாதிக்கப்படுறாங்க? வெளியில வேலை செய்யற கட்டிட தொழிலாளர்கள், டெலிவரி பாய்ஸ், விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுறது எனக்கு புரியுது. ஆனா வீட்டை விட்டு வெளியே வராத முதியோர்கள் மற்றும் சிறு குழந்தைகளும் அதிக ஆபத்துல இருக்கிறதா நம்ம ஆதாரங்கள் கூறுது. அது ஏன்? அது ஒரு நல்ல கேள்வி. முதியோர் மற்றும் நாள்பட்ட நோயாளிகளை எடுத்துக்கிட்டா, வயது முதிர்வு காரணமா அவங்களோட இயற்கையான பயாலாஜிக்கல் தெர்மோஸ்டாட், அதாவது உடலை குளிர்விக்கும் அமைப்பு மெதுவா செயலிழந்துடும். அவங்களுக்கு வெப்பம் ஏறுறது மூளைக்கு சரியா தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய மாத்திரைகள் வேற போடுவாங்களே. ஆமா, அது ஒரு பெரிய ஃபேக்டர். அவங்க உயர் ரத்த அழுத்தம் மற்றும் பிற நோய்களுக்காக தினமும் பல மாத்திரைகள் போடுவாங்க. உதாரணமா, டயோரெட்டிக்ஸ் மாத்திரைகள் அவங்க உடம்புல உள்ள தண்ணீரை சிறுநீர் வழியா வெளியேத்திடும். பீட்டா பிளாக்கர்ஸ் மற்றும் ஆன்டிகோலினர்ஜிக்ஸ் போன்ற மாத்திரைகள் அவங்களோட வியர்வை சுரப்பிகளை முடக்கி வியர்க்கவே விடாது. ஓ, அதனால ஒரு சின்ன வெயில்ல போனா கூட அவங்களால வெப்பத்தை வெளியேற்ற முடியாதா? ஆமா, கொஞ்சம் வெயில் பட்டா கூட அவங்களுக்கு ஆபத்து தான். அப்படியானா குழந்தைகள் எப்போதுமே சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு ஏன் ஆபத்து? குழந்தைகளை நம்ம வெறும் சின்ன பெரியவர்கள்னு நினைக்க கூடாது. அவங்களோட உடல் இயக்கமே வேற. பெரியவங்களை விட குழந்தைகள் அதிகப்படியான உடல் வெப்பத்தை உருவாக்குறாங்க. ஆனா அவங்க சின்னதா இருக்கிறதால கூலாக மாட்டாங்களா? அதுதான் பிரச்சனை. அவங்க உடம்போட பரப்பளவு குறைவு அப்படிங்கறதால அவங்களால பெரியவங்கள போல அதிகப்படியான வெப்பத்தை வியர்வை மூலம் எளிதா வெளியேற்ற முடியாது. அதனால அவங்களுக்கு மிக விரைவா உடல் வெப்பநிலை ஏறிடும். கொளுத்துற வெயில்ல அவங்க தொடர்ந்து விளையாடுறது அவங்களுக்கு ரொம்பவே ஆபத்தானது. அவங்களுக்கு படிப்படியான வெப்ப பழக்கப்படுத்தல் தேவை. படிப்படியான வெப்ப பழக்கப்படுத்தல்னா கொஞ்சம் கொஞ்சமா வெயில்ல பழகணுமா? ஆமா, மருத்துவத்துறையில இத அக்ளிமடைசேஷன் சொல்வாங்க. அதாவது ஒரு குளிர்ந்த இடத்துல இருந்து அல்லது ஏசி ரூம்ல இருந்து நேரடியா கொளுத்துற வெயிலுக்கு போய் விளையாடவோ வேலை செய்யவோ கூடாது. ஓ, அப்ப எவ்வளவு நாள் பழகணும்? ஒரு 1 முதல் 2 வாரங்கள் வரை மெதுவா தினமும் கொஞ்சம் கொஞ்சமா வெயில்ல பழகணும். அப்போதான் உடம்பு தன்னோட ரத்த பிளாஸ்மாவோட அளவை அதிகரிக்கும், முன்கூட்டியே வியர்க்கத் தொடங்கும், வியர்வையில அதிக உப்பை இழக்கிறத தடுக்கும். இப்படிதான் உடம்பு டியூன் செய்யணும். ஆக்சுவலா இது ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. மேலும் இத நம்ம ஒரு பரந்த சமூக கோணத்துல பார்த்தா, சமூக பொருளாதார நிலையும் இதுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஏழை தொழிலாளர்கள், விவசாய கூலிகள், கட்டுமான பணியாளர்கள் இவங்கெல்லாம் வெயில்ல ஓய்வின்றி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு வேற வழி இல்லையே. நம்ம ஆதாரங்கள்ல உள்ள ஒரு உலகளாவிய ஆராய்ச்சி கட்டுரை மிக முக்கியமான ஒன்ன சுட்டி காட்டுது. அமெரிக்காவுல கூட விவசாய தொழிலாளர்களுக்கு யூனியன் அமைக்கும் உரிமை இல்ல. அதனால அவங்களால அதிக வெயில் அடிக்கும் போது முறையான ஓய்வு கேட்க முடியாது, நிழல் கேட்க முடியாது, தண்ணீர் பிரேக் கேட்க முடியாது. அது ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை தான். ஆமா, எந்த நாடா இருந்தாலும் ஏழை தொழிலாளர்கள் தான் இந்த வெயிலோட முதல் பலிகடாக்கள். அது மனதை உழுக்குது. அன்றாட பிழைப்புக்காகவும் நம்முடைய உணவுக்காகவும் வெயில்ல காஞ்சு தங்கள் உடம்போட உள்ளுறுப்புகளையே பணயம் வைக்கிறாங்க. அவங்க மேல நமக்கு மிகப்பெரிய மரியாதை வரணும். சரி, இப்போ ஒருத்தருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு என் கண் முன்னே ஒருவர் வெயில்ல சுருண்டு விழுகிறார்னு வச்சுக்கோ, நான் என்ன செய்யணும்? அவருக்கான உடனடி முதல் உதவி என்ன? நீங்க செய்ய வேண்டியவை மிக தெளிவானவை. மிக வேகமா செயல்படவும் செய்யணும். முதல்ல அவங்கள உடனடியா ஒரு குளிர்ந்த நிழலான இடத்துக்கு மாத்தணும். அவங்க போட்டிருக்க தேவையற்ற தடிமனான ஆடைகள், ஷூ, சாக்ஸ் ஆகியவற்றை தளர்த்தணும் அல்லது அகற்றணும். ஓகே, நிழலுக்கு மாத்திட்டு என்ன பண்ணணும்? குளிர்ந்த நீரை அவங்க உடம்புல ஸ்ப்ரே செஞ்சு மிக வேகமா விசிறி விடணும். மிக முக்கியமா, உங்க கையில ஐஸ் கட்டிகள் கிடைச்சா அத அவங்களோட அக்கிள், கழுத்தின் இருபுறம் மற்றும் இடுப்பு பகுதிகளில் வைக்கணும். ஒரு சந்தேகம், கழுத்து அக்கிள்ல மட்டும் ஏன் ஐஸ் வைக்கணும்? நெற்றியிலயோ இல்ல நெஞ்சிலையோ வைக்க கூடாதா? நெற்றியை விட அக்கிள், கழுத்து மற்றும் தொடையிடுக்கு பகுதிகளில் தான் நம்ம உடம்போட மிக முக்கிய பெரிய இரத்த நாளங்கள் தோலுக்கு மிக அருகில் செல்லுது. அங்கு ஐஸ் வச்சா அந்த இரத்த நாளங்கள்ல ஓடுற இரத்தம் உடனடியா குளிர்ந்து குளிர்ந்த ரத்தம் நேரடியா இதயத்துக்கும் மூளைக்கும் சென்று உடலை வேகமா குளிர்விக்கும். ஓ, இது சூப்பர் டெக்னிக். குடிக்க ஏதாவது கொடுக்கலாமா? ஒருவேளை அவங்க சுயநினைவோட இருந்து பேசினா மட்டும் அவங்களுக்கு ORS அல்லது எலக்ட்ரோலைட் உள்ள ஸ்போர்ட்ஸ் பானங்களை குடிக்க கொடுக்கலாம். ஒருவேளை சுயநினைவு இல்ல, மயக்கமா இருக்காங்கன்னா என்ன பண்றது? நம்ம ஊர்ல வழக்கமா மயங்கி விழுந்தாலே உடனே முகத்துல தண்ணிய தெளிச்சு வாயை முறுக்கி திறந்து தண்ணிய ஊத்துவாங்களே, நான் அப்படி செய்யலாமா?
தயவு செஞ்சு அப்படி ஒருபோதும் செஞ்சிடாதீங்க. அதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய உயிருக்கு ஆபத்தான தவறு. இது அவசர சிகிச்சையோட ஒரு மிக முக்கியமான விதி. சுயநினைவற்ற நிலையில உள்ளவங்களுக்கு வாய் வழியா எந்த ஒரு திரவமும் தண்ணீர் உட்பட ஒரு சொட்டு கூட கொடுக்கக்கூடாது. அது ஏன் அவ்வளவு ஆபத்து? ஏன்னா அவங்களுக்கு முழு விழுங்கும் திறன் இருக்காது. நீங்க ஊத்துற தண்ணீர் நேரடியா மூச்சுக்குழாயில அடைச்சிக்கிட்டு நுரையீரலுக்குள்ள சென்று ஹீட் ஸ்ட்ரோக்கால இறக்குறாங்களோ இல்லையோ, நீங்க கொடுத்த தண்ணியால மூச்சு திணறி இறந்துடுவாங்க. ஐயோ, அப்ப வேற என்னதான் செய்யறது மயக்கமா இருந்தா? அவங்களுக்கு நாடி துடிப்பு இருக்கான்னு பாருங்க. இல்லனா உடனடியா சிபிஆர் எனப்படும் நெஞ்செழுத்த பயிற்சியை தொடங்கணும். உடனே ஆம்புலன்ஸை அழைக்கணும். இது நம்மில் பலருக்கு தெரியாத, ஆனா கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான குறிப்பு. மயங்கியவருக்கு வாயில் தண்ணீர் ஊற்றக்கூடாது. சரி, ஆம்புலன்ஸ் வந்த பிறகு மருத்துவ ரீதியான சிகிச்சை எப்படி இருக்கும்? டாக்டர்கள் என்ன செய்வாங்க? இப்போதெல்லாம் உலகளாவிய விளையாட்டு மருத்துவம் மற்றும் அவசர சிகிச்சையில ஒரு புதிய புரட்சிகரமான கொள்கையை பின்பற்றுறாங்க. அதோட பேரு கூல் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் செகண்ட். அதாவது முதல்ல குளிர்விக்கவும் பின்பு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லவும். ஆனா முன்னாடி எல்லாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு ஓடுவாங்க. ஆமா, முன்னாடி ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்க வச்சுதான் சிகிச்சை அளிப்பாங்க. ஆனா அந்த பயண நேரத்துல நோயாளியோட மூளையும் உறுப்புகளும் வெந்து செயலிழந்துடும். ஓ, அப்போ அங்கேயே அந்த இடத்துலயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணுமா? கண்டிப்பா. இத கோல்டன் அரை மணி நேரம்னு சொல்லுவாங்க. அந்த 30 நிமிஷத்துக்குள்ள நோயாளியே குளிர்ந்த நீர் நிரம்பிய ஒரு பெரிய தொட்டில கழுத்து வரை மூழ்கடிப்பதுதான் மிகச்சிறந்த சிகிச்சை. இத கோல்ட் வாட்டர் இமர்ஷன்னு சொல்வோம். இப்படி செஞ்சா எவ்வளவு டெம்பரேச்சர் குறையணும்? இத செஞ்சு உடம்போட வெப்பநிலைய 39 டிகிரி செல்சியஸ், அதாவது 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழ் உடனடியா கொண்டு வரணும். அதுக்கு பிறகுதான் ஆம்புலன்ஸ்ல ஏற்றணும். ஆம்புலன்ஸ்லயோ அல்லது எமர்ஜென்சிலயோ குளிர்ந்த சலைன், கோல்டு சலைனை ஐவி ஃப்ளூயிட்ஸா நரம்புல நேரடியா செலுத்துவாங்க. இத உடம்புக்குள்ள சென்று உள் உறுப்புகளோட வெப்பத்தை குறைக்கும். ஆக, ஆம்புலன்ஸ்க்காக காத்திருக்கும் நேரத்தை வீணாக்காம நம்மால முடிஞ்ச அளவு அங்கே அவங்க உடம்பை குளிர்விக்கும் பணியை தொடங்கிடணும் அப்படிங்கிறது நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமாகும். சரி, அரசு வழிகாட்டுதல்களை பத்தி பார்ப்போம். இத படிச்சுட்டு பயப்படுறதுக்கு பதிலா அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை மற்றும் இந்திய அரசு என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? ஒரு வெயில எப்போ வெப்ப அலை அல்லது ஹீட் வேவ்னு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க? வானிலை அறிக்கையில இதற்கென ஒரு கணக்கீடு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பகுதியில வழக்கமா அந்த மாதத்துல இருக்கிற இயல்பான வெப்பநிலையை விட 4.5 முதல் 6.4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் போது அது அதிகாரப்பூர்வமா வெப்ப அலை, அதாவது ஹீட் வேவ்னு சொல்லப்படுது. அப்ப அதுக்கும் மேல போனா? அதுவே 6.4 டிகிரிக்கும் மேல தாண்டிடுச்சுன்னா அது கடுமையான வெப்ப அலை. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையோட சமீபத்திய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு மாவட்ட அளவிலையும் ஹீட் ஆக்ஷன் பிளான், அதாவது வெப்ப செயல் திட்டம் மற்றும் அதற்கான நிலையான வழிகாட்டுதல் நடைமுறைகள் SOPs மிக தெளிவா உருவாக்கப்பட்டிருக்கு. மருத்துவமனைகளுக்கும் ஆம்புலன்ஸ்களும் அரசு என்ன அறிவுறுத்திருக்காங்க? அவங்க இதை எதிர்கொள்ள தயாரா இருக்காங்களா? நிச்சயமா. அனைத்து அரசு ஆம்புலன்ஸ்கள்லையும் 24 மணி நேரமும் ORS பாக்கெட்கள், ஐவி ஃப்ளூயிட்ஸ் எனப்படும் சலைன் மற்றும் உடம்ப குளிர்விப்பதற்கான ஐஸ் கட்டிகள் கட்டாயம் இருப்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மருத்துவமனைகள்ல கரண்ட் கட்டானா என்ன பண்றது? அதுக்கும் ஏற்பாடு இருக்கு. மருத்துவமனைகள்ல ஏசி மற்றும் ஃபேன்கள் தடங்களின்றி இயங்கணும். அதற்காக டான்ஜெட்கோ, அதாவது மின்சார வாரியத்தோட இணைந்து மருத்துவமனைகள்ல மின்சாரம் தடைபடாம இருக்க சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய அரசு உத்தரவிட்டிருக்கு. ஏசி இல்லைனா நோயாளிகளோட நிலைமை இன்னும் மோசமாகிடும் இல்லையா? முக்கியம். வேற என்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க? IDSP IHIP என்ற தேசிய நோய் கண்காணிப்பு போர்ட்டல்ல வெப்பப்பக்கவாதத்தால் ஏற்படும் பாதிப்புகளையும் மரணங்களையும் மறைக்காம தினசரி முறையா பதிவு செய்யவும் அரசு உத்தரவிட்டிருக்கு. இதனால அரசாங்கத்தால எந்த பகுதியில பாதிப்பு அதிகம்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே செயல்பட முடியும். சரி, இதெல்லாம் அரசு செய்யும் வேலைகள். பொதுமக்களாகிய நமக்கு அவங்க சொல்லும் அடிப்படை அறிவுரைகள் என்ன? மிக எளிமையான ஆனா உயிர்காக்கும் அறிவுரைகள் தான். காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நேரடியா கொளுத்துற வெயில்ல செல்றத தவிர்க்கணும். வெளியில போகும்போது தளர்வான வெளிர் நிற பருத்தி ஆடைகளை அணியணும். கருப்பு நிறம் போடக்கூடாதா? கருப்பு நிறம் வெப்பத்தை ஈர்க்கும் அப்படிங்கறதால அதை தவிர்க்கலாம். மிக முக்கியமா, உங்களுக்கு தாகம் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, தொடர்ந்து அடிக்கடி தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்க பரிந்துரைக்கப்படுது.
உடம்புல தண்ணீர் இருந்தாதான் உடம்பால வியர்த்து தன்னை குளிர்விக்க முடியும். ஓகே, இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான பல விஷயங்களை அக்குவேறு ஆணிவேறு அலசி இருக்கோம். சாதாரணமா ஆரம்பிக்கிற வெப்பச்சோர்வு எப்படி வியர்க்கிற திறனை இழந்து ஹீட் ஸ்ட்ரோக்கா மாறுது, உடம்புக்குள்ள மூளையில உள்ள புரதங்கள் எப்படி முட்டைய போல உருகுது, தசைகள் சிதைந்து சிறுநீரகம் இதயம்னு ஒட்டுமொத்த உறுப்புகளும் எப்படி செயலிழக்குதுன்னு பார்த்தோம். ஆமா, அது ரொம்ப முக்கியமான பகுதி. முதியோர்களோட மாத்திரைகள் எப்படி வியர்வையை தடுக்குது, குழந்தைகளை எப்படி வெயில்ல பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவேளை யாராவது மயங்கி விழுந்தா அவங்களுக்கு வாயில தண்ணீர் ஊற்றக்கூடாதுன்னு, ஆம்புலன்ஸுக்காக காத்திருக்காம உடனே ஐஸ் வச்சு உடம்ப குளிர்விக்கிறது தான் அவங்க உயிரை காப்பாற்றும் கோல்டன் ரூல் அப்படிங்கிறதையும் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். அறிவியல் உண்மைகளும் அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகளும் நம்ம தனிப்பட்ட முறையில எடுக்க வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைகளும் நம்முடைய சமுதாயத்தை இந்த வெப்ப அலையிலிருந்து பாதுகாக்கும்னு நம்புறேன். இது வெறும் மருத்துவ தகவல் அல்ல, இது ஒரு தற்காப்புக்கான ஆயுதம். கரெக்ட். நீங்க அடுத்த முறை வெயில்ல வெளியே சரலும் போது தாகம் எடுக்கும் வரை காத்திருக்காதீங்க. உங்க வியர்வையை குறைச்சு மதிப்பிடாதீங்க. இன்னைக்கு நம்ம விவாதித்த இந்த தகவல்கள் நிச்சயம் என்றாவது ஒரு நாள் உங்க உயிரையோ அல்லது உங்க அன்புக்குரியவர்களின் உயிரையோ காப்பாற்ற உதவலாம். இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு இந்த டீப் டைவை நிறைவு செய்றேன். சொல்லுங்க. பருவநிலை மாற்றம் காரணமா பூமியோட வெப்பநிலை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வரும் நூற்றாண்டுகள்ல மனித உடம்போட இயற்கையான அந்த உயிரியல் தெர்மோஸ்டாட் இந்த புதிய அதீத வெப்பத்தை தாங்கும் வகையில இன்னும் அதிக வியர்வைய, இன்னும் அதிக தாங்கும் திறனை தானாகவே பரிணாம வளர்ச்சி அடையுமா, அல்லது நம்முடைய சொந்த கிரகத்திலேயே நம்மால இயற்கையா உயிர் வாழ முடியாது, நிரந்தரமா ஏசி மற்றும் செயற்கை குளிர்சாதனங்களை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு தொழில்நுட்ப அடிமை சமூகமா மனித இனம் சுருங்கிடுமா? அந்த முக்கியமான கூட்டத்துக்கு செல்ல நீங்க மீண்டும் அந்த குளுத்துற வெயில்ல இறங்கி நடக்கும்போது இதை பத்தி சற்று சிந்திச்சு பாருங்க.